எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம சேனல்ல இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான சைட் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். தக்காளி கடப்பா ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 to 4 தக்காளியை ஆட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, பொட்டுக்கடலை அண்டு சோம்பு இதையும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்காக ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்ந்துக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்து போல் வதங்கினா போதும். ஸோ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நம்ம 2 மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் அண்ட் தனியாத்தூள் இது ரெண்டும் ஆட் பண்ணி நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி மசாலா எல்லாம் வதங்கி எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்த டைமில் நம்ம ஆல்ரெடி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்க தேங்காவையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா டைம் போக போக குழம்பு நல்லா கெட்டியாகிடும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு கொத்தமல்லி போட்டு இறக்குனா சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பாய் சமைப்போம், அனைவருக்கும் பகிர்வோம். டாடா பாய்.